வணக்கம். வில்லம்பு செய்திகள். சாலை விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த திருமழிசை பேரூராட்சி தலைவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை பேரூராட்சி தலைவராக இருந்து வருபவர் திமுகவை சேர்ந்த வடிவேலு. இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தனது மைத்துனர் மூர்த்தி உடன் தனது மாந்தோட்டம் உள்ள ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த வளர்புறம் பகுதிக்கு காரில் சென்றுள்ளார். பின்னர் மண்ணூர் கூட்டுச்சாலையில் மதிய உணவு அருந்துவிட்டு மீண்டும் மாந்தோட்டம் உள்ள வளர்புறம் நோக்கி வடிவேல் காரை இயக்க அவருடைய மைத்துனர் ஓட்டுநர் சீட் அருகில் அமர்ந்து சென்றுள்ளனர். அப்போது மண்ணூர் கூட்டுச்சாலையில் காரை இயக்கிக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக கார் சாலையின் தடுப்பு சுவர் மீது மோதியதில் டயர் வெடித்து கார் தூக்கி வீசப்பட்டது. இதில் வடிவேலு தலையில் பலத்த காயமடைந்ததுடன் அவருடைய மைத்துனர் சிறிய காயங்களுடன் இருந்தவர்களை அருகில் உள்ளவர்கள் மீட்டு தண்டலம் பகுதியில் உள்ள சபிதா தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ஆனால் வடிவேல் பலத்த காயமடைந்ததால் அவரை மேல் சிகிச்சைக்காக போரூர் ராமச்சந்திரா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு சிகிச்சையிலிருந்து வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி வடிவேலு உயிரிழந்தார். அவர் உயிரிழந்த செய்தியை கேட்டு திருமழிசை பொதுமக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.